வெல்கம் டு எம்டி விளாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ எம் கோயிங் டு தூத்துக்குடி. ஸோ அங்கே போயிட்டு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நான் சுற்றுறது எல்லாமே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பெங்களூர்லேருந்து நான் எப்படி போயிருக்கேன் அப்படின்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எங்கள் ட்ரெயின் வந்துருச்சு, ஸோ எங்கள் கோச்சும் வந்துருச்சு. ஸோ S4 தான் எங்கள் கோச். அந்த கோச்சில் போய் நாங்கள் உட்காந்துட்டு ஸோ எங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பெட்டி எல்லாம் க்ளீனாக வச்சுட்டு எங்கள் பாட்டுக்கு இருந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் காலையில் தான் வீடியோ எடுத்தேன். ஸோ காலையில் பார்த்தா தூங்கி முழிச்சு பார்த்தா மதுரை வந்துருச்சு. ஸோ மதுரை வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டீ வாங்கி குடிப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு டீ ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டீக்காரங்க வருவாங்கன்னு காசை வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் நான் டீயுமே குடிக்கவே இல்லைன்னே சொல்லலாம். சரி அதுக்கப்புறம் அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி டீ குடிக்கணும்னு கொடுத்து வைக்கல அப்படின்ட்டு சரின்ட்டு நானும் ஃபீல் பண்ணிட்டு என் பாட்டு உட்காந்துட்டேன். ஸோ அடுத்து ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் வரும் அப்படின்னு பார்த்தா யாருமே வரல. ஆனால் கீழே கடை இருக்குது. ஸோ கீழே இறங்கி ஏறுறதுக்குள்ளேயே ட்ரெயின் எடுத்துட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்துலேயே என் பாட்டுக்கு நான் உட்காந்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி இன்றைக்கி டீ குடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் பாட்டுக்கு உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாக. ஆனால் அப்பா மதுரை தாண்டின உடனே வெயில் ஜாஸ்தி, அப்படியே உட்காரவே முடியல அந்த இடத்துல. ஸோ மதுரைக்கு அங்கே நாங்கள் இருக்கிற கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே காலியாக ஆல்மோஸ்ட்டு எப்போவுமே மதுரையில் வந்து இறங்கிடுவாங்க. ஸோ நாங்கள் தூத்துக்குடி வரைக்கும் நாங்கள் போகிறதுனால காலியாக இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து உட்காந்துட்டு என் பாட்டுக்கு நான் உட்காந்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம ஊர் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்ட்டு நம்ம ஊர் வந்தோடனே சரி இறங்கி நம்ம பாட்டுக்கு இது பண்ணுவோம் அப்படின்ட்டு இறங்கி ஸோ பக்கத்தில் போயிட்டு ஆட்டோவை பிடிச்சி ஸோ எங்கள் ஊருக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இது பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய் அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஸோ வீட்டில் பேக் வச்சுட்டு ஆல்மோஸ்ட் அப்படியே ஹாப்பியாக அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இன்னும் என்னென்ன எபிசோடு நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரி ஓகே, பாய் பாய். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.